ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 9 systems என்ன, ப்ளீஸ் நோட் இட் டவுன். வாட் ஆர் த 9 systems? The 9 earth systems சொல்ற மாதிரி என்ன? The Stockholm Resilience Center டெவலப் பண்ண அந்த 9 earth system என்ன? நோட் டவுன். climate change. Second, biosphere integrity. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா we are talking about biodiversity. Biosphere integrity. Next, land system change. Third, land system change. 4, freshwater use. 5, biogeochemical flow. இதுதான் nutrient cycle. So this is also part of one of நம்ம பார்க்குற இந்த concept is part of this planetary boundaries framework. Biogeochemical flows. அடுத்த பவுண்டரி ஓஷன் அசிடிஃபிகேஷன். இதெல்லாம் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். வில் டிஸ்கஸ் ஆல் திஸ். ஓஷன் அசிடிஃபிகேஷன். நெக்ஸ்ட், திஸ் ஒன் இஸ் 6, ரைட்? 7. Atmospheric aerosol loading. The next tipping earth system is atmospheric aerosol loading. 8th one, நம்ம ஓசோன் டிப்ளீஷன் சொல்றோம், அதுவும் ஒன் ஆஃப் தி எர்த் சிஸ்டம் தான். ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஓசோன் டிப்ளீஷன். ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஓசோன் டிப்ளீஷன், 8th one. And the 9th is novel entities. The 9th one category is called as novel entities. இவங்க 2009ல இருந்து இந்த 9 சிஸ்டத்தையும் அசஸ் பண்ணிட்டே இருக்காங்க, எங்க எங்கெல்லாம் கிராஸ் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் நோட் டவுன். 2009ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. அப்போ மொத்தம் எத்தனை பவுண்டரிஸ்? 9 பவுண்டரிஸ். அதுல பாருங்க 3 தாண்டிட்டோம், 3 கிராஸ்ட். அதாவது சாரி 7 அசஸ் பண்ணாங்க. 9 சிஸ்டத்துல 7 அசஸ் பண்ணாங்க, 7ல 3 கிராஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வி கிராஸ்ட். சரி, 2015 அதுல பாத்தீங்கன்னா அதே 7 பவுண்டரி தான் அசஸ் பண்ணியிருக்காங்க. குட் இம்ப்ரூவ்மெண்ட், 4 கிராஸ் பண்ணிட்டோம். we crossed 4. 2023 பண்ணும்போது தான் see the change. 2023 assessment, all the 9 boundaries were assessed. So complete system assess பண்ணிருக்காங்க. The 9 earth systems were assessed. எத்தனை தாண்டிட்டோம்? 6 தாண்டிட்டோம். 6 have been crossed. So இத பத்தி கொஞ்சம் பார்க்கணும். இதுல தாண்டாத அந்த 3 விஷயம் என்னன்னு ஏதோ பார்த்து வச்சிருக்கோம், கவலைப்பட. இன்னும் 6-7 வருஷத்துல அதே தாண்டிடுவோம்னு வைங்க. So what are the 3 boundaries which is not crossed na? Stratospheric ozone depletion, இது இங்க இந்த 3. Atmospheric aerosol loading, ocean acidification. இதெல்லாம் இன்னும் தாண்டல. But we are in the progress. முன்னேறிட்டு இருக்கோம். So this is a very important concept, planetary boundaries framework. கண்டிப்பா நீங்க preparation இந்த எக்ஸாம் வரதுக்குள்ள இத பத்தி 1 or 2 reports, current affairs will surely come. So I wanted to include this also while talking about nutrient cycles. சரிமா, we'll wind our session with this. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரியன் சைக்கிள்ஸ் முடிச்சிட்டோம்னா இந்த பேசிக் இக்காலஜின்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன் தெரியுமா, ஒரு மேஜர் சங்க் ஆஃப் என்விரான்மெண்ட் முடிக்க போறோம்னு அர்த்தம். ஸோ it will take some time also. ஸோ நம்ம பார்க்கலாம். It's my class also tomorrow. ஸோ நாளைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, we'll start from carbon cycle. நியூட்ரியன் சைக்கிளோட பேசிக்ஸ் என்னன்றதை பார்த்தோம். ஸோ when we come tomorrow we will start with carbon cycle. கார்பன் சைக்கிள் பத்தி முக்கியமான இன்ஃபர்மேஷன். கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், இது 2 தான் பெருசு. சல்ஃபர் பாஸ்பரஸ் சைக்கிள் அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஸோ we will complete at least இன்னும் 2 கிளாஸ் ஆகும் முடிக்கிறது. We'll take 2 classes to complete carbon cycle, another 1 class to complete nitrogen cycle. So if there is any doubt to clarify, எதை clarify பண்ணணுமா, எதை டவுட் இருக்குங்களா? எப்படிங்கம்மா?
எனக்கு புரியலம்மா, என்ன கான்டெக்ட்ல கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ். சி ஓகே, so when there is a excessive use of fertilizers என்ன ஆகும்னா, it results in what is called as, நம்ம fertilizer soil போடுறோமா, அது என்ன ஆகும்னா they undergo what is called as denitrification in the soil. denitrification ஆகும்போது என்ன ஆகும்னா, இப்போ எப்படின்னு வைங்களா, இப்போ நீங்க கிராப்புக்கு வந்து இரிகேட் பண்றீங்க, தண்ணியை விடுறீங்க, நீங்க விடுற தண்ணி கிராப்புக்கு மட்டும் போகுதா இல்ல போற வழியில களைகள் இல்ல மற்ற விஷயங்களுக்கும் எடுத்துக்குதா? இட் கோஸ் எவ்ரிவேர். ஸோ நீங்க போற ஃபெர்டிலைசர்ஸ் கிராப்புக்கு மட்டும் இல்ல, சாயில இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசமும் யூஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அவங்க சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, இது எல்லாத்தையுமே NOx மாத்துவாங்க. இட் சேஞ்ச் இன்டு NOx. இந்த NOx பாத்தீங்கன்னா இட் வில் ஹேவ் மேஜர் இம்பாக்ட்ஸ். இதுல முக்கியமான யாருன்னா N2O. இந்த NOxல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேஸ் யாருன்னா நைட்ரஸ் ஆக்சைடு, N2O. இந்த N2O எப்படின்னா, ஒரு N2O மாலிகுல் எடுத்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு 200 கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸ். ஒரு N2O இஸ் ஈக்குவலன்ட் டு 200 கார்பன் டை ஆக்சைடு. அப்ப பாருங்க, நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண இட்ஸ் ரிலீஸ்ட் இன்டு தி அட்மாஸ்பியர். N2O பாத்தீங்கன்னா இட் இஸ் a strong greenhouse gas. ஓகே, இன்ஃபேக்ட் N2O க்கு இன்னொரு பேரும் இருக்கு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் as short lived climate pollutant னு சொல்லுவாங்க. It is also called a short lived climate pollutant. Climate pollutant பாருங்க, அந்த look at the word, it's climate pollutant. So excessive use of fertilizers it results in this. And another one என்னன்னா, it also promotes decomposition. Decomposition promote பண்ணப்பட்டா it releases methane. Methane is also a greenhouse gas. இந்த ரெண்டு விஷயங்கள்னால தான் ஃபெர்டிலைசர் யூஸ் is associated with the climate change because of the release of N2O and methane. ஓகேங்களா? ஓகே, வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைங்களாமா? In what way? கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? Yes, yes, you can see, the point is you can always interlink it. நீங்க இப்போ இப்போ என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இந்த கான்செப்டை GS1 பெர்மாஃப்ராஸ்ட்னு ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்றீங்க. இதை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. பட் இதை எப்படி நீங்க யூஸ் பண்ணுவீங்க, இது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஆன்சர்ல? அந்த ஆன்சர்ன்றதுன்னு வைங்களா, they will not ask how do you connect nutrient cycle with the permafrost, அப்படி கேட்க மாட்டாங்க. they ask about a particular issue, இல்ல ஒரு கன்சர்ன் எடுத்து கேட்பாங்க. அந்த கன்சர்னோட டைமென்ஷன்ல இந்த நீங்க இன்டர்கனெக்ட் பண்ணீங்கன்னா well and good. so whatever notes you taking no, அதோட பர்பஸ் என்ன? prelims வந்தா ஆன்சர் எடுக்கணும், மெயின்ஸ் வந்தா ஆன்சர் எழுதணும். அதை இன்டர்லிங்க் பண்ண முடிஞ்சுன்னா well and good. அதாவது எதனால பெர்மாஃப்ராஸ்டை நம்ம கன்சர்வ் பண்ணணும், what is the enhanced need to take இப்போ எப்படி வெட்லேண்டை நம்ம வந்து பெரிய கவனத்துல கொண்டு எடுக்கிறோம், அதே மாதிரி பெர்மாஃப்ராஸ்டை நம்ம கவனத்துல கொண்டு வரணும்னு கேட்டாங்கன்னா யூ கேன் லிங்க் திஸ் வே. ஏன்னா பெர்மாஃப்ராஸ்ட் இஸ் தி ஒன் ஆஃப் தி டிக்கிங் டைம் பாம்னு சொல்றாங்க, தட் இட் இஸ் அபவுட் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ அதை கன்சர்வ் பண்றது மூலமா தான் அது இன்னும் அப்படியே வெயிட் பண்ண வைக்க முடியும். எஸ், யூ கேன் லிங்க். அதான் அந்த கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு நீங்க எக்ஸ்பிரஷன் பண்ணீங்கன்னா வெல். ஓகே, which one ma? இது என்னன்னா, இது எங்க நடக்குது? சாயில்ல நடக்குது. இங்க இதோட எஃபெக்ட் எங்க வருது? அட்மாஸ்பியர்ல வருது. That's what I say. ஒரு இடத்துல வைக்கிறது it has a cascading effect on something somewhere else. That's what tipping point ஓட uniqueness.
கார்பன் மோனாக்சைடு பாத்தீங்கன்னு வைங்களா, அதை பொதுவா இப்போ நம்ம இந்த கான்டெக்ட்ல பேசுறோம். என்ன கான்டெக்ட்ல பேசுறோம்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட பேசுறோம், கிரீன் ஹவுஸ் கேஸ் பேசுறோம். கிரீன் ஹவுஸ் கேஸஸ்னா பொதுவா யாரை சொல்லலாம்னா கார்பன் டை ஆக்சைடை சொல்லலாம், மீத்தேனை சொல்லலாம், நைட்ரஸ் ஆக்சைடை சொல்லலாம், சிஎஃப்சியை சொல்லலாம், ஓகே, ஹெச்எஃப்சியை சொல்லலாம், SF6 சொல்லலாம். இந்த 6 கேஸ் தான் கியோட்டோ புரோட்டோகால்ல ஐடென்டிஃபை பண்ண 6 கேஸ். கியோட்டோ புரோட்டோகால் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 6 கேஸ் தான் கிரீன் ஹவுஸ் கேஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். இது இல்லாம இன்னும் சில பேர் இருக்காங்க, பட் இவங்க தான் முக்கியமானவங்க. தலைக்கட்டு நூலே இவங்க தான் தலைக்கட்டு. இதுல பாருங்க, இவங்க தான் கிரீன் ஹவுஸ் கேஸ். கார்பன் மோனாக்சைடு கிரீன் ஹவுஸ் கேஸ் கிடையாது. இவங்க கொண்டு வரக்கூடிய விளைவு என்ன? கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், வார்ம் ஆக்குவாங்க, பிகாஸ் தே ட்ராப் ஹீட். கார்பன் மோனாக்சைடு ஹேஸ் நோ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஆனா இட் அஃபெக்ட்ஸ் ஹியூமன் ஹெல்த், இட் அஃபெக்ட்ஸ் அனிமல் ஹெல்த். ஸோ ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம கார்பன் மோனாக்சைடை பேசுறோம். கார்பன் டை ஆக்சைடு பொல்யூட்டன் கிடையாது, ஆனா கிளைமேட்டை பாதிக்கக்கூடிய ஒரு கேஸ், பிகாஸ் இட்ஸ் கிரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ ரெண்டுமே வேற வேற விதத்துல இம்பாக்ட் கொண்டு வராங்க. இது வந்து அட்மாஸ்பரிக் பொல்யூட்டன்ட், இது ஹெல்த் பொல்யூட்டன்ட். ஓகேவா? என்னன்னு சொன்னாங்க? ஓகே, என்ன கான்டெக்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாமா? I think we're talking about CO2 and methane. CO2 மீத்தேன், அதாவது நான் என்ன சொன்னேன், ஒரு N2O எத்தனை கார்பன் டை ஆக்சைடுக்கு சமம்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு மீத்தேன் இஸ் ஈக்குவல் டு 80 CO2. மேபி CO2 தான் நீங்க சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். 80 போது இட் ஸ்ட்ரக் மீ தட் யூ ஆர் டாக்கிங் அபௌட் CO2. அப்பனா அது CO2. ஓகே.